கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்தில் 21ஆம் வாரத்தில் இன்று நாங்கள் வியாழக்கிழமைக்கு கால் பண்ணுகின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இறை வார்த்தை ஒரு நல்ல பணியாளருடைய வாழ்க்கை இறைவனுக்கு எவ்வாறாக உகந்த வாழ்க்கையாக இருக்கின்றது, அவருடைய நடவடிக்கை எவ்வாறாக இருக்கின்றது. அதை போன்று தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை தன்னுடைய பணிகளை சரியான முறையில் செய்யாத பணியாளருடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கின்றது, அவர்களை இட்டு இயேசு எவ்வாறு சொல்லுகின்றார் என்பதனை இன்று நாளிலே நாங்கள் இறை வார்த்தையினூடாக சிந்திக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கினூடாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள், எங்களுடைய பணிகள், எங்களுடைய சேவைகள் எவ்வாறு நாங்கள் அதனை திருப்தியுடன் செய்கின்றோம். உண்மையாகவே இறைவன் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். இறைவன் உண்மையாகவே என்னை முழுமையாக என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவர் என்னை ஒவ்வொரு நேரமும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது நான் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று கருதி அந்த பொறுப்புகளை, அந்த பணிகளை, அந்த சேவையை நான் எவ்வாறு நிறைவேற்றுகின்றேன், அல்லது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள், பணிகள், சேவைகளை நான் ஒருபோதும் கருத்தில் கொள்ளாமல் நான் என்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை இட்டு, அல்லது இந்த உலகத்திலே காணப்படுகின்றவற்றை மாத்திரம், நான் எனக்கு சொந்தமானவற்றை மாத்திரம் நான் கையாளுகின்ற, அந்த பொறுப்புகளை மாத்திரம் நான் கையாளுகின்ற, மற்றவர்களுடைய பொறுப்புகளோடு மற்றவர்களுடைய பொறுப்புகளை நான் புரிந்து கொள்ளாமல் செயற்படுகின்ற பொழுது என்னை இட்டு இயேசு இவ்வாறு சொல்ல போகின்றார் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எனக்கு கொடுக்கப்படுகின்ற சிறிய பொறுப்புகளாக இருந்தாலும், அது எவையாக இருந்தாலும், உண்மையாகவே நான் அதனை என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு தந்த ஒரு பரிசாக, ஒரு கொடையாக கருதி அதனை நான் நிறைவேற்றுகின்ற ஒரு நபராக நான் இருக்கின்றனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாளிலே இரு பணியாளர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒருவர் தன்னுடைய தலைவர் வருகின்ற பொழுது தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்தியவனாக, வேலையிலே பணியிலே ஈடுபட்டவனாக இருக்கின்ற பொழுது அந்த தலைவர் அவரை இட்டு மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற பொழுது அவர் அந்த தலைவரிடத்தில் இருக்கின்ற அனைத்தையுமே அந்த பணியாளருக்கு கொடுக்கக்கூடியவனாக மாறுவான். அதே அடுத்த பக்கமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தலைவர் வருகின்ற பொழுது அந்த பணியாளர் தன்னுடைய பொறுப்புகளை, பணிகளை சரியாக செய்யாமல் தூங்கியவனாக, குடி போதைகளில் ஈடுபட்டவனாகவும் இருக்கின்ற பொழுது அந்த தலைவருக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலையை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த பணியாளருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காமல் கொடுக்கப்படுகின்ற எல்லாவற்றையும் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படாத அவரை தீங்குக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு பணியாளனாக அவர் மாறுவான். எனவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் வருகின்ற பொழுது உண்மையாகவே நான் தயாராக, என்னை கூப்பிடுகின்ற பொழுது, என்னை அழைக்கின்ற பொழுது நான் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றன என்று நாளிலே சிந்தித்து பார்ப்போமாக.